குர்ஆன்ல சில வசனங்கள் எல்லாம் இருக்கு, சில சட்டங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், சில ஆச்சரியங்களா இருக்கும். ஒருத்தர் சத்தியம் செஞ்சிட்டார், இப்ப சத்தியத்தை முறிக்கிறார். கஃபாரா என்ன தெரியுமா? ஒரு அடிமை உரிமை விடணும். நான் உதாரணத்துக்கு என்னுடைய மாமா இடத்துல பேசவே மாட்டேன், சத்தியம் செஞ்சுட்டேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு சத்தியத்தை முறிக்கிறேன். சத்தியத்துக்கு கஃபாரா என்ன? ஒரு அடிமை உரிமை விடணும். இஸ்மார்க் குர்ஆன் அன்ஃபால் ஆராஃபின் அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான் இல்லையா? லிஹார் ஒரு சட்டம் இருக்கு. லிஹார் ஒரு தலாக். ஆதி காலத்தில் இப்படி ஒரு தலாக் இருந்தது. அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயை போல இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா தலாக் நிகழ்ந்துடும். இந்த தலாக் நிகழ்ந்துட்டா இதுக்கு கஃபாரா என்ன தெரியுமா? ஒரு அடிமை உரிமை விடணும். இதற்கும் அடிமை உரிமைக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு சம்பந்தம் எல்லாம் தேவையில்லை, நீ அடிமை உரிமை விடு, குர்ஆன் பேசுகிறது. காரணம் எல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ அடிமை உரிமை விடணும், குர்ஆன் பேசுகிறது. நோன்புடைய நேரத்துல மனைவியோடு சேர்ந்துட்டா, ஜிமா செஞ்சுட்டா நோன்பு முறிஞ்சிடும். அங்க கஃபாரா என்ன தெரியுமா? ஒரு அடிமை உரிமை விடணும். அடிமை இல்லாத போது 60 நாள் 2 மாசம் சேர்ந்தாப்புல நோன்பு வைக்கணும். ஆனா முதல் என்ன? அடிமை உரிமை விடணும். இப்படி நிறைய இடங்களிலே குற்றப்பரிகாரமாக குர்ஆன் பேசுகிறது, அடிமைகளை உரிமை விடுங்கள். அதற்கும் இதற்கு சம்பந்தமே இருக்காது. குர்ஆன் பேசும் நான் சத்தியத்தை முறிக்கிறதுக்கு அடிமை உரிமை என்ன சம்பந்தம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ அடிமை உரிமை விடு. நான் நோன்புடைய நேரத்தில் என்னோட மனைவியோடு சேர்ந்து உறவு கொண்டேன், அதற்கும் அடிமை உரிமை என்ன சம்பந்தம்? உனக்கு தேவையில்லை, நீ அடிமை உரிமை விடு. குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானார் இப்படி நிறைய பேசுறார்.